தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு எனக்கு என்னுடைய நன்றியையும் இந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய வணக்கத்தையும் எதிரே உடன் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் எதிரிலே உள்ள பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். 5 ஆண்டு காலமாக 2021 தொடங்கி இன்று வரை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது, என்ன திட்டங்களை வழங்கியிருக்கிறோம் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் அதனை தொடர வேண்டும் என்று எண்ணுகிறோம். மக்களும் அதை விரும்புகிறார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பெண்கள் முன்னேற்றத்திற்கு, ஒரு காலத்திலே பெண்கள் என்றால் அவர்கள் கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ கட்டுப்பட்டவர்களாக அவர்களை சார்ந்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து இன்றைக்கு ஒரு தற்சார்பு நிலையை உருவாக்கி இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம். எல்லா வகையிலும் பெண்களுக்கென்று ஒரு தற்சார்பு நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இது இப்பொழுது தொடங்கப்பட்டதல்ல, இது ஒரு பயணத்தின் தொடர்ச்சி. தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கினார். அப்பொழுதே அவர்கள் ஒரு தொழிலை தொடங்கி அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலை இருந்தது. தொடர்ச்சியாக இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு பல்வேறு திட்டங்களை பெண்கள் முன்னேற்றத்திற்காக வழங்கியிருக்கிறார். ஒரு சாதாரண பிரச்சனையில் கூட ஆணை சார்ந்து நிற்கிற ஒரு நிலை பெண்ணுக்கு இருக்கிறது. அவர்கள் ஒரு தற்சார்பு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவே அவர்களுடைய உரிமை தொகை, பல பெண்கள் பல்வேறு இடங்களுக்கு, எல்லா பெண்களும் அரசு அலுவலகத்திலேயோ அல்லது பெரிய தனியார் நிறுவனத்திலேயோ பணிபுரிபவர்கள் இல்லை,